நமஸ்தே வித்தியார்த்தியோं பாஸ்ட் பர்ஃபெக்டில் நாம் மேற்கொண்டு சில வகுப்புகளை பார்ப்போம். பாருங்கள், தாம்னு போட்டிருக்கேன். தாம்னா விலை, ரேட். ஒரு பொருளை பற்றியோ இல்லை வேறு ஒரு ஜாமானை பற்றியோ விசாரிக்கிற பேர். அந்த தாம்னா விலைன்னு அர்த்தம். பாருங்கள், கப்படான்னா துணி. இங்கே கப்படோன்னு எழுதியிருக்கேன், துணிகள். சரியா? மே கப்படோ கீ. இந்த இடத்துல கீ வரணும், நான் போடலை. நீங்கள் போட்டுக்குங்க ஒவ்வொரு இடத்துலையா. இங்கே எல்லாம் கீ போட்டுக்குங்க. மே கப்படோ கீ தாம் மாங் ரஹா தா. அதாவது என்ன எழுதியிருக்கேன்னா, நான் துணிகளின், சரியா, துணிகளின் விலையை விசாரித்து கொண்டிருந்தேன். மாங்குன்னா விசாரிக்கிறது, சரியா. மே கப்படோ கி துணிகளின் விலையை விசாரித்து கொண்டிருந்தேன். பெண் சொன்னான்னா ரஹீதி. நீ துணிகளின் விலையை விசாரித்து கொண்டிருந்தாய், ரஹேத்தே. பெண் சொன்னான்னா ரஹீதி. எடுத்துக்கோங்க. ரூபா துணிகளின் விலையை விசாரித்து கொண்டிருந்தாள், ரஹீதி, பெண்பால். சரியா? அடுத்து இங்கே ப்ளூரலில் அதே தான், ஹம் போட்டுக்கணும். சப்ஜெக்டை மட்டும் ஹம் ஆப் தீபான் போட்டுக்கணும். கப்படோ கி தாம் மாங் ரஹேத்தே. எல்லாத்துக்கும் தே போட்டுக்க வேண்டியதுதான். தாங்கள் துணிகளின் விலையை விசாரித்து கொண்டிருந்தீர்கள். தீபா துணிகளின் விலையை விசாரித்து கொண்டிருந்தார், ரஹீதி. புரியுதா? ரஹீதி. அடுத்தது, மே கல் நான் நேற்று ஹாலிவுட் படம் பார்த்து கொண்டிருந்தேன். மே கல் ஹாலிவுட் சினிமா தேக் ரஹா தா. பெண் சொன்னான்னா ரஹீதி. தும் கல் ஹாலிவுட் சினிமா தேக் ரஹே தே. நீ நேற்று ஹாலிவுட் சினிமா பார்த்து கொண்டிருந்தாய். பெண் சொன்னான்னா ரஹீதி. அடுத்து, ரமா நேற்று ஹாலிவுட் சினிமா தேக் ரஹீதி பார்த்து கொண்டிருந்தாள். அடுத்து பாருங்க, ப்ளூரல் அண்ட் ரெஸ்பெக்ட். ஹம் கல் ஹாலிவுட் சினிமா தேக் ரஹே தே. நாங்கள் நேற்று ஹாலிவுட் படம் பார்த்து கொண்டிருந்தோம். ஆப் கல் ஹாலிவுட் சினிமா தேக் ரஹே தே. நீங்கள் நேற்று ஹாலிவுட் சினிமா பார்த்து கொண்டிருந்தீர்கள். அடுத்து, ரமா நேற்று ஹாலிவுட் சினிமா தேக் ரஹி தீ பார்த்து கொண்டிருந்தார். அடுத்து இங்கே கஹானின்னு எழுதியிருக்கேன். கஹானின்னா கதை, ஸ்டோரி. சரியா? மே கஹானி புஸ்தக் பட் ரஹா தா. நான் கதை புஸ்தகம் படித்து கொண்டிருந்தேன். பெண் சொன்னான்னா ரஹீதி. தும் கஹானி புஸ்தக் பட் ரஹே தே. நீ கதை புஸ்தகம் படித்து கொண்டிருந்தாய். பெண் சொன்னான்னா ரஹீதி. அடுத்தது, கௌரி கஹானி புஸ்தக் பட் ரஹி தி. கௌரி கதை புஸ்தகம் படித்து கொண்டிருந்தாள். இங்கே ஹம் கஹானி புஸ்தக் பட் ரஹே தே. நாங்கள் கதை புஸ்தகம் படித்து கொண்டிருந்தோம். ஆப் கஹானி புஸ்தக் பட் ரஹே தே. தாங்கள் கதை புஸ்தகம் படித்து கொண்டிருந்தீர்கள். அடுத்தது, மோகன் கஹானி புஸ்தக் பட் ரஹே தே. மோகன் கதை புஸ்தகம் படித்து கொண்டிருந்தார். அடுத்து கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். 4வது உதாரணம். மே தூத்வாலா சே. தூத்வாலானா பால்காரர். மே தூத்வாலா சே பால்காரரை புலா ரஹா தா கூப்பிட்டு கொண்டிருந்தேன். பெண் சொன்னான்னா ரஹீதி. தும் தூத்வாலா சே புலா ரஹே தே. நீ பால்காரரை கூப்பிட்டு கொண்டிருந்தாய். பெண் சொன்னான்னா ரஹீதி. அடுத்து, பூஜா தூத்வாலா சே புலா ரஹே தி. பூஜா பால்காரரை கூப்பிட்டு கொண்டிருந்தாள். அடுத்தது, ஹம் தூத்வாலா சே புலா ரஹே தே. நாங்கள் பால்காரரை கூப்பிட்டு கொண்டிருந்தோம்.
அடுத்து தாங்கள் பால்காரரை கூப்பிட்டு கொண்டிருந்தீர்கள். அடுத்து பூஜா दूधवाला से बुला रही थी. பூஜா பால்காரரை கூப்பிட்டு கொண்டிருந்தார். அடுத்து मैं मदुरै को टिकट डाल रहा था. அதாவது நம்ம பேச்சு வழக்கில் என்ன சொல்லுவோம், நான் டிக்கெட் போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படிமோ. அதாவது டிக்கெட் பதிவு பண்ணிகிட்டு இருக்கதை பேச்சு வழக்கில் டிக்கெட் போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படிமோ. அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். மே டால்னா போடுறது, சரியா. மே மதுரைக்கு டிக்கெட் டால் ரஹாத்தா. டால்னா போடுறது, நான் மதுரைக்கு டிக்கெட் போட்டுக்கிட்டு இருந்தேன். பெண் சொன்னோன்னா ரஹீத்தி. இங்கே தும் மதுரைக்கோ டிக்கெட் டால் ரஹேதே. நீ மதுரைக்கு டிக்கெட் போட்டு கொண்டிருந்தாய். பெண் சொன்னோன்னா ரஹீத்தி. அடுத்து ராஜ் மதுரைக்கோ டிக்கெட் டால் ரஹா தா. ராஜ் மதுரைக்கு டிக்கெட் போட்டு கொண்டிருந்தான். அடுத்து ஹம் மதுரைக்கோ டிக்கெட் டால் ரஹே தே. நாங்கள் மதுரைக்கு டிக்கெட் போட்டு கொண்டிருந்தோம். ஆப் மதுரைக்கோ டிக்கெட் டால் ரஹே தே. தாங்கள் மதுரைக்கு டிக்கெட் போட்டு கொண்டிருந்தீர்கள். அனிதா மதுரைக்கு டிக்கெட் போட்டு கொண்டிருந்தார். ரஹீத்தி, சரியா. கவனிங்க. அடுத்தது மே ஆதி ராத் தக் காம் கர் ரஹா தா. ஆதி ராத்னா நள்ளிரவு, சரியா. ஆதி ராத்னா நள்ளிரவு, தக் அப்படின்னா வரை, அதுவரை இதுவரை போகும் இல்லையா. ஆதி ராத் தக்னா நள்ளிரவு வரை. காம் கர் ரஹா தா, நான் நள்ளிரவு வரை வேலை பார்த்து கொண்டிருந்தேன். பெண் சொன்னா ரஹீத்தி. தும் ஆதி ராத் தக் காம் கர் ரஹே தே. நீ நள்ளிரவு வரை வேலை பார்த்து கொண்டிருந்தாய். பெண் சொன்னா ரஹீத்தி. அடுத்தது ஹேமா ஆதி ராத் தக் காம் கர் ரஹி தி. ஹேமா நள்ளிரவு வரை வேலை பார்த்து கொண்டிருந்தாள். அடுத்து இங்கே எப்போது மாதிரி ஹம் ஆப் போட்டுக்கணும். அதே தான் இங்கே வெர்பெல்லாம் அதே போட்டுக்கணும். ரஹேத்தே போட்டுக்கணும், சரியா. இங்கே பெண் சொன்னால் மட்டும் ரஹீத்தி, ஆண் சொன்னார்னா ரஹேத்தே தான் வரும், சரியா. ரகு ஆதிராத் தக் காம் கர் ரஹேத்தே. ரகு நள்ளிரவு வரை வேலை பார்த்து கொண்டிருந்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதையும் நல்லா எழுதி பயிற்சி பண்ணுங்கள். அடுத்த வகுப்பில் மேலும் சில பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸோட உதாரணங்களை பார்ப்போம். அக்லா கிளாஸ் மே ஹம் ஃபிர் மிலேங்கே. அடுத்த வகுப்பில் நாம் சந்திப்போம். பகுத் தன்யவாத். மிக்க நன்றி.